டாக்டர் பட்டம் விடுதலை கொடுத்துருமா? இத்தனைக்கும் அவர் உண்மையாக டாக்டர் படிச்சிருக்காரு. நம்ம ஊழியத்தில் எத்தனை பேர் டாக்டராக வாங்கி வச்சுக்கிறாங்க? எத்தனை பேருக்கு எத்தனை பேரை குணமாக்க முடியும்? பட்டம் பெருசு இல்லைங்க, கிருபை பெருசு, கீழ்ப்படிதல் பெருசு, பரிசுத்தம் பெருசு. உனக்குள்ள இருக்கிற தேவ சத்தம் கேட்கிற சரீரமா இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசு. அந்த சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை கொண்டு இந்த தேசத்தை அசைப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்க? ஏன் கலங்குறீங்க? கவலைப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பாளையத்தை சுற்றிலும், உன் வீட்டை சுற்றி, நீ இருக்கிற கிராமத்தை சுற்றி எது வேணா நடக்கட்டும், ஆனால் ஒவ்வொரு நாள் அந்த கிராமத்தை சுற்றி வரும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி சுற்றி வா. ஒரு நாளைக்கு அந்த கிராமத்தை சுற்றி வந்துட்டு கட்டு. அந்த கிராமத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற மறைந்து போராடுகிற அந்தகார வல்லமைகள் என்ன செய்யும்? அழிஞ்சு போயிடும். அந்த தேசம் பாதுகாக்கப்படும். அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். இவைகளுக்குரிய உத்தரவாதத்தை கர்த்தர் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அதை செய்கிறோம்? ஆனால் சோதனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம். சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான் தான். அதே நேரத்தில் எவ்வளோ நாளைக்கு தான் சகிச்சுட்டே இருப்போம்? சோதனை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஹல்லேலூயா.